கருப்பு படத்தோடைய டீசர் அதை பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்ன சார்? சூர்யாவும் அந்த மாஸ் ஹீரோ ஃபார்முலாக்குள்ளே போகிறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. நிறைய அங்கங்கே பார்க்குறப்ப பல படங்களுடைய ரெசம்பிள் தெரியுது. அவருக்கும் அந்த ஆசை வந்துருச்சு போல, அந்த ஒரு மாஸ் ஹீரோ மாதிரி நம்மளும் வரணும் அப்படின்னு. சூர்யாவெலாம் நான் புதுசாக தான் அட்டன் பண்ணலாம். படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கதை அப்படின்ற போது, பூமிக்கு கடவுள் வர்றாரு, வந்து இங்கே நடக்கக்கூடிய திருமணங்களை பார்க்குறாரு. கமர்ஷியல் படமாக நம்ம பார்த்தாலும் கூட அந்த களம் புதுசு. நீங்கள் கடவுள் அப்படிங்கிறது ஒரு போர்ஷனாக வச்சுருக்காங்க. அதுவே முழுக்க புராண படம்லாம் கிடையாது. தன்னை நிரூபித்துக் கொள்வதற்காக பண்ணப்பட்ட சூர்யா போய் தன்னை வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக கொண்டு வர்றதுக்கு உண்டான படங்களாக செலக்ட் பண்ணுறாரு. அப்போ அவங்க போன ஃபார்முலா என்ன? ஆக்ஷன் ஹீரோ ஃபார்முலா, அதை நம்ம போவோம், அதை ஃபாலோ பண்ணி போவோங்கிறது போகிறார். அந்த ஆடியன்ஸ் எடுத்துட்டாங்க. சூர்யா ட்ரை பண்ணுறாரு. ஆனால் சரியான கதைகள், சரியான டேரக்டர்ஸ் அமையாதனால அப்படி போயிட்டு. சுபேர் சார் வணக்கம். வணக்கம், வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. தேங்க்யூ சார். ரீசெண்ட் டைம்ஸில் பயங்கர பரபரப்பான விஷயம் அப்படின்னா கருப்பு படத்தோடைய டீசர் பயங்கர மிரட்டலாக இருந்தது. அதை பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, கருப்பு வந்து முதல்ல சாய் அபியங்கருடைய முதல் படம். ஆமாங்க சார். அப்போ அதுதான் நம்ம எல்லாருடைய அட்டென்ஷனை தான் கிரியேட் பண்ணிச்சு. கண்டிப்பாக சார். இந்த ஆர்ஜே பாலாஜி அவர் வேற ஒரு சேனல்லேருந்து வந்தவர். ஆர்ஜேவாக ஒரு காமெடியனாக இருந்து வந்தவர். அவர் எப்படி ஒரு படம் பண்ண போகிறாரு, அது எல்கேஜி மாதிரியான படம் இருந்தாலும் கூட இதில் எப்படி பண்ண போகிறாரு, அவர் டைரக்ஷனில் எப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு அட்டென்ஷன் இருந்தது. படம் பார்க்குறப்ப நல்லா தான் இருந்தது. இந்த டீசர் பார்க்குறப்ப ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி தான் விட்டுருந்தாங்க. டீசர்னு சொல்ல முடியாதது. ஆமாம், ஒரு கிளிம்ஸ் மாதிரி. அவருடைய இன்னைக்கு பர்த்டே வேறு, அதனால் வந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரி விட்டுருக்குறாங்க. பார்க்குறது நல்லா இருந்துச்சு. ஏதோ ஒரு புதுசாக ஒரு அட்டெம்ப்ட் ஒன்று பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு. ஆனால் ஒன்று என்னென்னா, சூர்யாவும் அந்த மாஸ் ஹீரோ ஃபார்முலாக்குள்ளே போகிறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. நிறைய அங்கங்கே பார்க்குறப்ப பல படங்களுடைய ரெசம்பிள் தெரியுது. அது விஜயினுடைய நிறைய சாயல் தெரியுது. கண்டிப்பா அவருக்கும் அந்த ஆசை வந்துருச்சு போல, அந்த ஒரு மாஸ் ஹீரோ மாதிரி நம்மளும் வரணும் அப்படின்னு. சமீப காலமாக அதை நோக்கியே தான் எல்லா நடிகர்களும் போகிறாங்க. அது சூர்யாவெலாம் நான் புதுசாக தான் அட்டன் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். இந்த படத்தை, இந்த டீச்சரை பார்க்குறப்ப முழுக்கமா அப்படியே ஒரு என்டர்டைன்மெண்ட்டு, ஒரு ஆக்ஷன் பிளாக் படமாக தான் இருக்குது. ஆனால் அது ஏதோ ஒரு மேட்ரு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக. ஆனால் அது படம் வந்தப்பறம் தான் தெரியும். பார்க்குறப்ப நல்லா இருந்தது. ஆனால் நிறைய படத்தினுடைய சாயல்கள் தெரிஞ்சுது. சரி, தொடர்ந்து சூர்யா அவர்கள் நடிக்கிற படங்கள் எல்லாமே ஒன்று முருகராக நடிக்கிறாரு, இல்லை இப்போ கருப்பசாமியாக நடிக்கிறாரு. அதன் பின்னாடி என்னதாவது காரணம் இருக்கா, இல்லை அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தா தான் அவர் செலக்ட் பண்ணுறாரா? இல்லை, அப்படின்னா முழுக்க அது பக்தி படமோ புராண படமோ கிடையாது. இது வந்து அதுக்குள்ளே ஒரு மேட்ரு வச்சுருக்குறாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கதை அப்படின்ற போது ரெண்டு டைப் ஆஃப் கதையாக இருக்குது. ஒரு போர்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டீசர்லே தெரியும், அவர் வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறாரு. இன்னொரு போர்ஷனில் வந்து ஒரு சாமியாக வர்றாரு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கதை நமக்கு கதை முழுவதுமாக தெரியாது, வரக்கூடிய தகவலை வச்சு தான். இவர் பூமிக்கு கடவுள் வர்றாரு, வந்து இங்கே நடக்கக்கூடிய அக்கிரமங்களை பார்க்குறாரு. அப்போ நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷனுங்கிற மாதிரியான ஒரு கதை. அது களம் புதுசு தான். அப்போ அது நிறைய இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த படம் பேசும். அதை வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சட்டையராக சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வருது. பட் அந்த களம் புதுசு. நான் கமர்ஷியல் படமாக நம்ம பார்த்தாலும் கூட அந்த களம் புதுசு. நீங்கள் கடவுள் அப்படிங்கிறது ஒரு போர்ஷனாக வச்சுருக்காங்க. ஓகே. அதுவே முழுக்க புராண படம்லாம் கிடையாது. அது சரிங்க சார். சார், இந்த டீசர் பார்க்கும்போது சார் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இடங்களில் விஜயோடைய அந்த ரெஃபரன்ஸ் இருந்தது, ரெசம்பிளே இருந்தது. ஆமாம் சார். பீஸ்ட் மாதிரி இருக்காரு, பிகில் மாதிரி இருக்காரு, சுருட்டு பார்க்குற எல்லாம் அந்த மாதிரி தான் தோணுது. ஆமாங்க சார். அண்டு நீங்கள் அந்த டைலாகாகவுமே பார்த்தீங்கன்னா இது நம்ம டைம் அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ விஜய் இருந்தாருன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய காம்படிட்டரா, இவங்கெல்லாம் தெரியாத அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்காருன்றதை இவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இல்லை, விஜய் வந்து அந்த ஃபார்முலாவை பிடிச்சி இன்னைக்கு ஒரு பெரிய உயரத்துக்கு போயிட்டாரு. ஆமாங்க சார். அதாவது எப்படின்னா, இந்த ஆக்ஷன் ஹீரோவாக கையை சுட்டுக்கிட்டு காணாமல் போன ஹீரோவுக்கு பெரிய லிஸ்ட் இருக்குது. அதில் தப்பிச்சு வந்தது விஜய் மட்டும்தான். ரஜினிகாந்த் அன்றைக்கி ஒரு ஆக்ஷன் ஹீரோ, கமர்ஷியல் ஹீரோவாக இருந்தார். அதற்கு பிறகு அந்த துல்லாத மனம் துள்ளும் வரைக்கும் விஜய் வந்து வேறு மாதிரியான பேட்டர்னில் விஜய். அதுக்கு பிறகு தான் அந்த சிவகாசி அந்த மாதிரி படங்கள்ல இருந்தால் அந்த மாதிரி படங்கள்ல தான் மாறுறாரு. அதே காலகட்டத்தில் விஜயை பார்த்து சூடு போட்ட நிறைய நடிகர்கள் இருக்கிறாங்க. நம்மளும் அந்த மாதிரி கமர்ஷியல் ஹீரோவாக போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரத்தில் நல்ல கேரக்டர் பண்ணிட்டு இருந்தார். பார்த்தீங்கன்னா காதல் பண்ணிட்டு இருந்தார், வெயில் பண்ணிட்டு நல்லா போயிட்டு இருந்துச்சு லைஃப். திடீர்னு அவரும் பார்த்தா அவரும் சட்டையெல்லாம் கழட்டி போட்டு உள்ள பனியனோட அறுவலோட ஓடி வர்றாரு. வந்தவொடனே அவரை ஏற்றுக்கல. ஸ்ரீகாந்த் பொம்பரை கண்ணாலின்னு ஒரு படம் பண்ணுறாரு. அவர் நல்ல ஸ்ரீகாந்துக்கு கொண்டாலும் இடம் இருந்துச்சு தமிழ் சினிமாவில். எப்படின்னா நம்ம அந்த காலத்தில் ஜெமினி கணேசன் மாதிரியான ஒரு கேரக்டர், ஃபேமிலி ட்ராமா பண்ணக்கூடிய, ஃபேமிலி லவ், ட்ரையாங்கிள் லவ் பண்ணக்கூடிய ஹீரோ இல்லை. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தார் ஸ்ரீகாந்த். அவரும் படார்னு
நானும் கமர்ஷியல் ஹீரோ தான். விஜய் பார்த்தேன் எல்லாருக்குமே இந்த விஜய் தான் இந்த இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடல்னு வச்சுங்களேன். அதை நோக்கி போகிறாங்க. அந்த ஒரு ஆக்ஷன் ஹீரோவை போனால் தான் நீங்கள் பிஸ்னஸ் ஆக முடியும், சம்பளம் கூட்ட முடியும், அப்புறம் அரசியல் போக முடியும். எல்லாத்துக்கும் அந்த தான் ஒரு வழி. சிஎம் சீட்டு தான் ஃபைனல் டார்கெட். முதல்ல ஒரு அமெரிக்க மாப்பிள்ளை, அப்புறம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அப்புறம் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய கனவு. எல்லா நடிகர்களுக்குமே அந்த ஆசை இருக்குது, யாருமே இல்லாமல்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குது. ஏன்னா ரெண்டும் ஒரே ஜானலான ஒரு புகழ் வெளிச்சம் கிடைக்கக்கூடிய ஃபீல்டு அது. நீங்கள் சினிமானா ஒரு குறியீட்டு சினிமா ரசிகர்களுக்கு சினிமா நடிகர்களை தெரியும். அரசியல்வாதி ஆகிட்டா தமிழ்நாடு முழுக்க தெரியுமே, அதில் பணமும் பெருசாக சம்பாதிக்கலாம். உண்மையாக யாரும் சேவை செய்யறதுக்குலாம் யாரும் வரப்போகிறது கிடையாது. 200 கோடிக்கு வாங்குறோம்னா அங்கே போனால் 2000 கோடி சம்பாதிக்கலாம். ஒரு கான்ட்ராக்டில் 2000 கோடி அடிச்சுட்டு போயிடலாம். அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே அவங்க நேர்மையாக இருந்தாலும் கூட அவங்களால நேர்மையாக அரசியல் பண்ண முடியாது. ஏன்னா கடந்த காலத்தினுடைய ஸ்ட்ரெச்சர் அப்படி இருக்குது. நீங்கள் நேர்மையான ஒரு அதிகாரியாக இருந்தாருன்னா அங்கே ஒரு 6 மாதம் கூட அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்க முடியாது. அப்போ முதலமைச்சராகவே அங்கே இருந்தால் எப்படி பண்ணுவீங்க? அவரும் வேறு வழி இல்லாமல் கையை நீட்ட வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. இதை மாற்ற முடியுமா அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப லாங் டைம். ஒருத்தர் தொடர்ந்து ஒரு 15-20 வருஷம் ஆட்சி அதிகாரத்துலேருந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாற்றினார் தான். இன்றைக்கி நாளைக்கு யாரை கொண்டு போய் நீங்கள் இப்போ அந்த சிஎம் சீட்டில் உட்காந்தாலும் அவர் காசு வாங்க தான் செய்வார். அது வந்து ஊழல் பண்ணி தான் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு கீழே உள்ள ஆட்கள் அப்படி வாங்கி பழகிட்டாங்க இல்லையா? இவர் வாங்காமல் இருந்தால் கூட அவங்க வாங்காமல் இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து அந்த சிஎம் போஸ்ட் அப்படிங்கிறது அரசியலுங்கிறது எல்லாருக்கும் ஆசை. இப்போ அதை நோக்கி தான் அந்த ஒரு மாஸ் ஹீரோங்கிறது வந்து எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம். சமீப காலமாக சூர்யா அதை நோக்கி தான் போகிறார். பார்த்தீங்கன்னா ரெட்ரோ படமே ஒரு விஜய்க்கு சொல்லப்பட்ட கதை தான். விஜய் எல்லாருக்கும் தெரியும், விஜய்க்கு சொல்லப்பட்ட கதை, ஒரு மாஸ் ஹீரோ பண்ணக்கூடிய கதை தான். அது மாதிரி கங்குவாவும் அப்படி தான், ஒரு பெரிய மாஸ் ஹீரோ பண்ண வேண்டிய கதை தான். அதை தேர்ந்தெடுத்து பண்ணுறார். இப்போ ஸ்டோரி ஓரியன்டாக தன்னை நிரூபித்துக் கொள்வதற்காக பண்ணப்பட்ட சூர்யா போய் தன்னை வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக கொண்டு வர்றதுக்கு உண்டான படங்களாக செலக்ட் பண்ணுறாரு. ஆனால் இதுக்குள்ளே அவருக்குள்ள மெசேஜ் ஒன்று இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. அண்ட் அவர் இதை மாற்றிக்கவும் மாட்டாருன்னும் போது ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருக்குல்ல சார்? என்ன காரணத்துக்காக அவர் அதை நோக்கி போயிட்டுருக்காரோ அது பெரிய அளவில் கை கொடுக்கலன்றது தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களோட ரிசல்ட்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு சண்டை போடுறாரு. அதுக்கு காரணம் இல்லை, அஜித், விஜய், சூர்யா எல்லாம் அந்த சமகால கட்டங்களில் வந்தவங்க. கண்டிப்பாக அவங்கெல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது, பெரிய சம்பளம் வாங்குறாங்க, அதை ஒன்றும் ரீச் பண்ண முடியலையே நம்மளால். அப்போ அவங்க போன ஃபார்முலா என்ன? ஆக்ஷன் ஹீரோ ஃபார்முலா. அதை நம்ம போவோம், அதை ஃபாலோ பண்ணி போவோங்கிறது போகிறார். ஆனால் அதுக்கு கதையோட கொஞ்சம் நான் என்ன சொல்கிறது, கதையும் வேண்டும், அது அந்த நேரத்தில் லாஜிக்கும் இருக்கணும் கொஞ்சம். அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க செலக்ட் பண்ண படங்கள், செலக்ட் பண்ண டைரக்டர்ஸு, அந்த ஆடியன்ஸ் ஏற்றுக்கிட்டாங்க. சூர்யா ட்ரை பண்ணுறாரு, அது தப்பு கிடையாது, அவருடைய ஆசை அது. ஆனால் சரியான கதைகள், சரியான டேரக்டர்ஸ் அமையாதனால அப்படி போயிட்டு இருக்கு. சார், இந்த கருப்பு படத்தை பொறுத்த வரைக்கும் படம் இந்த டீசர் வரதுக்கு முன்னாடி ஸ்வாசிகா இருக்காங்க, த்ரிஷா இருக்காங்க, ஆர்ஜே பாலாஜி இருக்காரு, இப்படின்னு நிறைய பேருடைய பெயர் அடிபட்டுக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த டீசரை பொறுத்த வரைக்கும் ஆர்ஜே பாலாஜி முழுக்க சூர்யாவுக்கு மட்டும் தான் ப்ரிஃபரன்ஸ் வச்சுருந்தாரு. அண்ட் இந்த டீசராக பார்க்கும்போது நிறைய பேர் சொன்ன கமெண்ட்ஸ் என்னன்னா கிட்டத்தட்ட தெலுங்கு படம் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா டயர்லாம் பறக்குது அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன சார்? இல்லை, இந்த டீசர் வந்து சூர்யாவுடைய பர்த்டேக்காக ஒரு விஷ் பண்ணுறதுக்காக போட்ட டீசர். ஓகே, ஒரு இது வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்லாம் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் ரிவீல் பண்ணுவாங்க. ஓகே, இன்னைக்கு ஒரு பர்த்டே, அதுக்கு ஒரு போஸ்ட் விட்றதுக்கு பதிலாக ஒரு கிளிம்ஸ் விட்டுருவோம். ஏன்னா படம் ரிலீஸுக்கு தயார் பண்ணிட்டாங்க, படம் முடிஞ்சிச்சு, டப்பிங் போயிட்டு இருக்கு, ரிலீஸுக்கு தயாராகிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி அவர் பர்த்டே அன்றைக்கி ஒரு விஷ் பண்ணுறது மாதிரி அந்த முந்தையெல்லாம் பேப்பரில் விளம்பரம் கொடுப்பாங்க, அதுக்கு பதிலாக இப்போ டீசர் விட்டுருக்காங்க, அவ்வளோதான்.